ஓகே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைஸ் பண்ணி இது வந்து ஃபைனல் அலர்ட்டாக கூட எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த 30யோட முடிய போகுது, ஓகேவா? ஸோ ஏப்ரல் வந்துருச்சு. அண்ட் ஏப்ரல் எண்டோட இந்த ஃப்ரீ ஐடி ஆஃபர் அண்ட் அந்த மினி ஏடிஎம் ஆஃபர் எல்லாமே முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்குமே வரக்கூடிய தகவல் எப்படி வரும், லேட்டாக தான் வரும். ஸோ ஓகேவா? அண்ட் அதாவது ஒரு லான்ச் ஆகுது புதுசாக சிஸ்டம்னா, ஸோ உங்களுக்கு வரக்கு முன்னாடி எங்களுக்கு வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், டிலே ஆகி தான் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி. ஸோ இதை வந்து ஃபைனல் அலர்ட்டாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் ஸ்பைஸ் மணி ஐடி எடுக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஐடி எடுக்கிறதுக்கான கரெக்டான டைம் இது தான். அண்ட் இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஐடி எடுக்க பிளான் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து ஸ்பைஸ் மணி ஐடி உங்களுக்கு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ, ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சம் வரைக்கும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது, வராமல் போகும் அப்படிங்கிறக்கான நிச்சயமும் கிடையாது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லி சஜஷனாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸ்பைஸ் மணியில் உங்களுக்கு பெஸ்ட்டான விஷயம் என்னவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏஇபிஎஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு, கூடவே பில் பேமெண்ட்ஸுக்கு, அண்ட் மெயினாக டிஎன்இபிக்கு நிறைய நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா டிஎன்இபி எனக்கு இபி பில் பே பண்ணுறதுக்கு எனக்கு பெஸ்ட்டாக வேணும், இபி பில் பே பண்ணுறதுக்கு எனக்கு பெஸ்ட்டாக வேணும்னு கேட்குறீங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம், இபி பில்லுக்கு எந்த ஒரு ஆப்புமே கமிஷன் கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இபி பில்லுக்கு எந்த ஒரு ஆப்புமே கமிஷன் தர மாட்டாங்க. ஸோ நம்ம தமிழ் ஈஸியில் பார்த்திங்கன்னா இருந்தது ஒரு 50 பைசா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது மற்ற எந்த ஒரு சிஸ்டத்துலையுமே அந்த மாதிரி கிடையாது. ஸோ தமிழ் ஈஸிலையுமே கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இபி பில்லில் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்பைஸ் பண்ணியே சஜஸ்ட் பண்ணுறாங்க. காரணமே அதுதான், பில் பேமெண்ட்ஸுக்கு எடுத்துக்கோங்க, ஓகேவா? அண்ட் மோஸ்ட்லி நீங்கள் எந்த பில் பேமெண்ட் பண்ண போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு. நார்மலாக மோஸ்ட்லி அதிகமாக பண்ணுற பில் பேமெண்ட்னா அண்டு இதுதான் எலக்ட்ரிசிட்டி பில் தான். அண்ட் ரேராக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ், அதாவது எல்ஐசி, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சில சர்வீசஸ், இந்த வாட்டர் பில்லு இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி யாரும் அதை யூஸ் பண்ணுறதில்ல. கேஸ் புக்கிங் ஆல்சோ, ஓகேவா? மோஸ்ட்லி கேஸ் புக்கிங் எல்லாமே நம்ம டேரெக்டாக கால் பண்ணி அந்த சிஸ்டம் மூலம் தான் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? ஆனால் அந்த சிஸ்டம் இருக்குதுல்ல, கேஸ் புக்கிங் எல்லாமே இருக்குது ஸ்பைஸ் பண்ணியில். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஓகேவா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. அதை சொல்லிக் கொடுக்குறக்கும் நாங்களும் எங்களோட டீம் ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் கற்றுக்க ரெடியாக இருந்தால் சொல்லிக் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கும், ஓகேவா? அண்ட் இதுதான் நான் மெயினாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, ஸ்பைஸ் மணி ஐடி ஃப்ரீ ஆஃபர் முடியறக்குள்ள எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பைஸ் மணி ஃப்ரீ ஆஃபரில் ஐடி உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். நீங்கள் ப்ராசஸிங் மட்டும் ஒரு சின்ன அமௌண்ட் பே பண்ணி உள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் கொடுத்துருவோம். ஸோ இதில் மெயினான விஷயமே அதுதான், நான் சொல்ல வந்த விஷயமே அதுதான். மினி ஏடிஎம், அப்புறம் மினி ஏடிஎம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஐடியா இருக்குது. அதே போல் ஸ்பைஸ் மணி ஐடியும் வேணும், ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இப்போ இல்லை, அடுத்த மாதம் யூஸ் பண்ணுவேன், அடுத்த மாதம் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் பண்ண போகிறேன். ஆனால் ஐடி இப்போ எடுத்துக்கோங்க, அதுதான் நான் சொல்ல வர விஷயம். ஐடி எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றபடி பிரச்சனை இல்லை. ஆனால் ஐடி இல்லாமல் நீங்கள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் பெரிய அமௌண்ட் பே பண்ணியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ முதல்ல எடுத்துக்காம விட்டுமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக இது வந்து ஃபைனல் அலர்ட்டாக எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட இருக்க ரீசார்ஜ் டெலஸ் அண்ட் பெண்டிங் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. அண்ட் மற்றபடி நீங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட அண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க ஐடி. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் இதுதான், ஓகே? இதுதான் ஃபைனல் அலர்ட், ஓகேவா? அண்ட் கூடவே மினி ஏடிஎம் ஆஃபரும் அதே போல் தான், சேம். அதில் அந்த மாதம் உங்களுக்கு 150 ரீஃபண்ட் ஆகிறது, அது எல்லாமே சேஞ்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா? லாஸ்ட் மந்த்தே முடிய வேண்டியது 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுவே பெரிய விஷயம். ஸோ இதுக்கடுத்து எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதே போல் தான் பயோமெட்ரிக் டிவைஸ் தேவைப்படுது, உங்களுக்கு ஏடிஎம் தேவைப்படுது, மினி பிரிண்டர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவை ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படி எல்லாமே பண்ணி கொடுப்போம். அண்ட் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தேவையான விஷயங்களை வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் ஐடியும் எடுத்துக்கலாம். அண்டு அவ்வளோதான், நீங்கள் பண்ண வேண்டியதாக மிச்சம். ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், ஓகேவா? அண்ட் இது போல் பிஸ்னஸ் நிறைய நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் பிஸ்னஸ் வர நாங்கள் கூட உறுதுணையாக இருப்போம், ஓகேவா?